கீரல் சமூக தொலைக்காட்சி நேச நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம், சாந்தி சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பு தமிழின் இனிய நெஞ்சார்ந்த நல் வணக்கங்கள். இப்பொழுது நாங்கள் சந்தாங்கண்ணி விளையாட்டு திறந்த அரங்கிலே நின்று கொண்டிருக்கின்றோம். சந்தாங்கண்ணி விளையாட்டு மைதானம் நிறைந்த சனத்திரள் கூடியிருக்கின்ற வேளையிலே கடந்த 23ஆம் தேதி முதல் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை வசந்தம் தொலைக்காட்சி, வசந்தம் FM அனுசரணையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் காணிவெல் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். அறிவார்ந்த பல்சுவை விளையாட்டு, கலை, கலாசார, பண்பாட்டு, ஒழுக்க விழுமிய நிகழ்ச்சிகள், நமது கிழக்கு மண்ணினுடைய பாரம்பரிய நிகழ்ச்சிகள் என்று அத்தனை நிகழ்ச்சிகளையும் மிக சிறப்பாக கச்சிதமாக வசந்தம் தொலைக்காட்சி, வசந்தம் குழுமம் இங்கு வருகை தந்து வசந்தம் தொலைக்காட்சியினுடைய வசந்தம் எஃப்எம்முடைய முகாமையாளர் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இர்ஃபான் அவர்களை நாங்கள் இப்பொழுது காணுகின்றோம். மிக மகிழ்ச்சி, சந்தோஷம். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய சமூக ஊடகத்துக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் எங்களோடு நீங்கள் கைகோர்த்து வைக்க வசந்தம் தொலைக்காட்சி, வசந்தம் டிவி நமது தாய் திரு நாட்டுக்கு அரும்பணி ஆற்றிக் கொண்டு வருகின்ற வேளையிலே குறிப்பாக எமது கிழக்கு பிராந்தியத்துக்கு நீங்கள் கள விஜயம் செய்து உங்களுடைய அறிவிப்பாளர்கள், தொகுப்பாளர்கள் சகிதம் உங்களுடைய வசந்தம் FM வசந்தம் தொலைக்காட்சியினுடைய முழு குடும்பமும் இங்கு வருகை தந்து இந்த மாபெரும் காணிவேலை குறிப்பாக கிழக்கு மக்களினுடைய தலைநகராக மிளிர்கின்ற கல்முனை பிரதேசத்தினுடைய மாநகரத்திலே கல்முனை சந்தாங்கண்ணி விளையாட்டு மைதானத்திலே குறிப்பாக தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றித்து ஒற்றுமையாக வாழுகின்ற ஒரு இனிதமான பிரதேசத்துக்கு வருகின்ற மெய்க்கு வசந்தம் பணிப்பாளர் உங்களுக்கு, முகாமையாளருக்கும், உங்களுடைய அறிவிப்பாளர்கள் முழு குழுமத்துக்கும் நாங்கள் இந்த வழியிலே நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இங்கு என்ன நடக்கிறது என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் காட்சிப்படுத்தியிருந்தோம், உலகறிய செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே மேலதிகமாக இதனோடு ஒன்றித்திருக்கின்ற நீங்கள் இது சம்பந்தமான பூரணமான தகவல்களை வைத்திருப்பீர்கள். இந்த வேளையிலே நாளை மறுநாள் வர இருக்கிறவர்கள் உலகம் வியந்து பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய இந்த ஊடக வாயிலாக மக்களுக்கு, அன்பு உள்ளங்களுக்கு, மாணவர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? கீரல் டிவி ரசிகர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசந்தம் தொலைக்காட்சி, அதிரத்தில் வசந்தம் FM ஆகிய 2 இலத்திரனியல் ஊடகங்களும் கிழக்கு மாகாணத்தோடு, குறிப்பாக கிழக்கு மக்களோடு பின்னி பிணைந்து அவர்களுடைய உணர்வுகளோடு கலந்த 2 பிரதான ஊடகங்கள். ஒன்று செவிவழியாக கேட்பது, இன்னொன்று நாங்கள் தொலைக்காட்சியாக பார்த்து ரசிப்பது. இந்த 2 ஊடகங்களுமே ஒரு அரும்பணியினை நீங்கள் குறிப்பிட்டது போன்று கிழக்கு மண்ணுக்கு ஆற்றுகிறது. நாங்கள் மக்களோடு எப்போதுமே தொடர்பில் இருக்கிறோம். மக்களுடைய உணர்வு என்ன, அதற்கேற்பவே எங்களுடைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் மக்களோடு ஒரு நெருக்கமான உறவை பேணுகின்ற ஒரு தடை எங்களுக்கு இருந்தது. எனவே மக்களை நெருங்கி அவர்களோடு சேர்ந்து ஏதேனும் ஒரு செயற்திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. அதற்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் வசந்தம் எக்ஸ்போ 2025 என்கிற பேரிலே ஒரு மாபெரும் காணிவல் நிகழ்வினை கல்முனை சந்தாங்கண்ணி ஐக்கிய விளையாட்டு மைதானத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். குறிப்பாக 2 பிரதான சமூகங்கள் இருக்கிறது. தமிழ் முஸ்லிம் சமூகங்கள் இணைந்த ஒரு பகுதி. எனவே பெருவாரியாக வாழ்கிற மக்கள், அதே நேரத்தில் பெரும்பான்மையின சிங்கள மக்களும் வாழ்கிறார்கள். எனவே ஒற்றுமைக்கு பேர் போன ஒரு பகுதி. எனவே அனைத்து மக்களும் நிம்மதியாகவும் அவர்களுடைய வர்த்தக வியாபாரத்தோடு தொடர்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவர்களோடு இணைந்த ஒரு களியாட்ட நிகழ்வினை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம்தான் இந்த இடத்துக்கு எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறது. எனவே பல மாணவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஊடகத்துறையில் வந்து பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான சில ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். குரல் போட்டி என்கிற அடிப்படையில் அந்த விடயங்களும் நாளைய தினம் இடம்பெற இருக்கிற நாளை மறுதினம் இடம்பெறும். அதில் பங்கேற்க இருப்பவர்களும் இங்கே வந்து கலந்து கொள்ள முடியும். இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கிற வகையில் பல கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சார்ந்து பல கலை கலாசார நிகழ்வுகள் இங்கே அரங்கேறி இருக்கின்றன. இசை நிகழ்ச்சிகளையும் நாங்கள் மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக வழங்கி இருக்கிறோம். குறிப்பாக நெஸ்லே நிறுவனம், அதில் சொர்ணம் நகை மாளிகை ஆகிய 2 பிரதான அனுசரியோடு தான் இந்த மாபெரும் நிகழ்வினை நாங்கள் கல்முனை சந்தாங்கண்ணி ஐக்கிய விளையாட்டு மைதானத்தில் நேரடியாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே தமிழ் கூறும் நல்லுலகம் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற பிரமாண்டமான மேடையிலே குறிப்பாக
பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவர்கள், இதர கலைஞர்கள், குறிப்பாக கிழக்கு மண் நிறைய கலைஞர்களை உள்வாங்கிய ஒரு பிரதேசம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அத்தனை நிகழ்ச்சிகளும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. மறுபுறம் விளையாட்டு நிகழ்ச்சிகள், மறுபுறம் வர்த்தக விளம்பர நிகழ்ச்சிகள் என்று எல்லோரும் குதூகலமாக, உற்சாகமாக, இந்நாட்களில் மனிதன் என்பவன் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இல்லையா? அந்த ஏற்பாடுகளை எல்லாம் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். குறிப்பாக கிழக்கு மக்கள் சார்பிலே வசந்தம் டிவி, அதே போன்று வசந்தம் எஃப்எம்முக்கு, உங்களுடைய குழாமினருக்கு நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய பொன்னான நேரத்தில் எங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு எங்களுடைய கீரல் டிவி சமூகம் குழுமம் உங்களுக்கு நிறைய வாழ்த்துக்களை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறது. இந்த நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு முடிகிறது? இன்னும் என்னென்ன அம்சங்களை நாளை மறுநாள் கொண்டு வர இருக்கிறீர்கள்? இங்கே நிறைய அன்பர்கள் உங்களை பார்ப்பதற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நேர்காணலில் ஊடாக வசந்தம் தொலைக்காட்சியினுடைய முகாமையாளர் இர்ஃபான் அவர்கள் பேட்டி அளித்துக் கொண்டிருக்கிற இந்த காட்சியை உற்சாகமாக நிறைய நூற்றுக்கணக்கானவர்கள் நேர்முகமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த விடயங்களை பற்றி உங்களுடைய மனக்கிடக்கைகளில் நிறைய விடயங்கள் எல்லாம் இருக்கும். நாளை மறுநாள் என்ன நடக்கப் போகிறது, என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் இருக்க போகிறது, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? குறிப்பாக எங்களுடைய மண்ணின் மக்களின் சார்பில், குறிப்பாக கல்முனை மாநகர மக்கள் சார்பிலே உங்களுக்கும் உங்களுடைய தொலைக்காட்சி, உங்களுடைய வானொலிக்கு நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை இந்த வேளையில் நாங்கள் சூடிக்கொள்கின்றோம். நன்றி. கீரல் டிவி ரசிகர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னை பொறுத்தவரையில் இந்த மண்ணையும் இந்த மக்களையும், அதே நேரத்தில் அவர்களுடைய அறிவு புலமையும் சரி, அவருடைய கலைத்திறமையும் சரி, அனைத்தையும் நாங்கள் மனதார ஏற்றுக்கொள்கிறோம், எப்போதுமே போற்றி புகழ்கின்றோம். எனவே இந்த மக்களுக்கும் நான் தூரத்திலே இருந்த ஒரு தொலைக்காட்சியில் பணிபுரிந்தாலும் இவர்களோடு உணர்வுகளோடு கலந்த நிலையில் தான் நான் இருக்கிறேன். எப்போது மக்களும் சொல்வது எங்களுடைய மனநிலை நீங்கள் பிரதிபலிக்கிறீர்கள் என்பதே, அதுதான் எனக்கு கிடைத்த வெற்றி. எனக்கு எப்பொழுதுமே ஆதரவு தந்த ஒரு மண் எமது ஊடகத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்த மக்களுடைய ஆதரவு என்பது மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது. எனவே அவர்களையும் எம்மையும் பிரித்து பார்க்க முடியாது. அதற்கான ஒரு ஒன்று கூடல் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு வெளியில் செல்வதும் குறைவு, மக்களை சந்திப்பதும் குறைவு, அதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம். நாளை மறுதினமும் இதே போன்ற கலை கலாச்சார நிகழ்வுகள், இசை நிகழ்ச்சிகள், விளம்பர நோக்கத்தோடு இடம்பெறுகின்ற போட்டி நிகழ்ச்சிகள் என்பன இருக்கின்றன. குறிப்பாக சிறுவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை அழைத்துக் கொண்டு இந்த இடத்துக்கு வருவதெல்லாம் பெற்றோர்களின் நம்பிக்கையோடு வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு குதூகலமான, உற்சாகமான ஒரு விடுமுறை நாளாக இந்த நாளை நீங்கள் வழங்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இந்த நிகழ்விலே பல குரல்களை நீங்கள் தேடுவதாக நாங்கள் அறிகின்றோம். குறிப்பாக எமது பிரதேசம் நிறைய அறிவிப்பாளர்களை, இளம் வளர்ந்து வருகின்ற அறிவிப்பாளர்களை எல்லாம் கொண்டிருக்கின்ற ஒரு பிரதேசம். இலவசமாக இலகுவாக தமிழை பேசக்கூடியவர்கள், குறிப்பாக தென்னிந்திய திரைப்படங்களாகட்டும், நடிகர்களாகட்டும், எல்லோரும் பாவிக்கின்ற ஒரு மொழி வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? இந்த கரையோர பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த மொழி வழக்கு எல்லோருக்கும் இலகுவாக விளங்கக்கூடிய ஒரு திறன் இருக்கிறது. விஎன் மதியழகன் இந்த விடயத்தை ஒருமுறை தினகரன் பத்திரிகையில் ஒரு பெரியதொரு ஆர்டிகளை வரைந்திருந்தார். குறிப்பாக இங்கு நல்ல தமிழ் பேசப்படுகிறது, நிறைய அறிவிப்பாளர்கள் இருக்கிறார்கள், நிறைய கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் தேடி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப் போவதாக நாங்கள் அறிகிறோம். அதனையிட்டு உங்களுக்கு இந்த வேளையிலே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். உங்களுடைய ஊடகப் பணி இன்னும் நீங்கள் உயரம் அடைந்திருக்கிறீர்கள், சிகரம் தொட்டிருக்கிறீர்கள், இன்னும் நீங்கள் வளர வேண்டும் என்று இந்த வேளையிலே வாழ்த்துகின்றோம். அந்த குரல் தேடல் பற்றியும் சொல்லுங்கள். இந்த குரல் தேடல் பிரதானமாக எமது பிள்ளைகள் இப்போது சமூக ஊடகங்களிலே கால் பதித்திருக்கிறார்கள். நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது. ஆனால் அது முறையாக கற்றுக்கொண்டு எவ்வாறு அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது என்பது தெரியாது. இதன் காரணமாக இருக்கிற ஆர்வத்தோடு ஒரு இடத்துக்குள் நுழைகிறார்கள். முறையான பயிற்சியின்மையின் காரணமாக, போதுமான அறிவை பெற்றுக்கொள்ளாமையின் காரணமாக இடைநடுவில் அவர்கள் தங்களுடைய தொழிலையும் தங்களுடைய எதிர்கால இலக்கினை நோக்கி நகர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே அது ஒரு கடுமையான பாதிப்பினை அவர்களுடைய லட்சிய பாதையில் ஏற்படுத்துகிறது. எனவே இதனை தீர்க்க வேண்டும் என்பதற்காக எமது ஐடிஎன் ஊடக நிறுவனத்தினூடாக நாங்கள் எம்எம்சி கேம்பஸ் என்று ஒன்று உருவாக்கி இருக்கிறோம். அதாவது செயற்பாட்டு ரீதியான அதே இடத்தில் கலையகத்தில் இந்த கற்கையை கற்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கான ஒரு வாய்ப்பையும் வழங்கி, அதனூடாக அவர்களுக்கு பிரயோக ரீதியான பயிற்சிகளையும் வழங்கி அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், பயிற்றுவிக்க வேண்டும் என்கிற ஒரு பிரதான நோக்கத்தோடு சில ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். அவ்வாறு விருப்பம் இருக்கிறவர்கள் வந்து எங்களுடைய விண்ணப்பங்கள் இருக்கிறது, விண்ணப்பத்தை பதிவு செய்து கொண்டு அவர்களும் அந்த வகுப்புகளில் இணைந்து கொள்ளலாம். வெறும் 3 மாதமாக இடம்பெறுகின்ற ஒரு பிரத்யேகமான ஒரு பயிற்சி வகுப்பு. இது உயர்தர சான்றிதழை கொண்டது, NVQ 3 லெவல்
நாங்கள் வழங்குகிறோம். அதே நேரத்தில் எமது நிறுவனம் என்பதே ITN தான் இலங்கையினுடைய முதலாவது தொலைக்காட்சி. எனவே பல சாதனைகளை படைத்த ஒரு நிறுவனம். அங்கிருந்து கொண்டு நாங்கள் ஒட்டுமொத்தமாக அன்றிலிருந்து 40-45 ஆண்டுகளை அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஊடக பயிற்சியை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டுமாக இருந்தால் அதுக்கு சரியான இடம், சரியான களம் ITN ஊடக வலையமைப்பு தான். நல்ல பல கருத்துக்களை உங்களுடைய பொன்னான நேரத்திலே எம்மோடு இணைந்து பகிர்ந்து கொண்டீர்கள். நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள். உங்கள் பணி இன்னும் சிறக்க வேண்டும், வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் என்றும் நிறைந்திருக்கும். உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய தமிழுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள், நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். இப்பொழுது எங்களோடு இணைந்திருந்தவர் பெருமனம் கொண்டு ஒரு சிறிய தொலைக்காட்சி, முகநூல் தொலைக்காட்சி என்று பார்க்காமல் ஒரு ஜம்பவான் ஊடகத்துறையில் நாம் எல்லோரும் வானொலியிலே தொலைக்காட்சியிலே குரலை கேட்டு பார்த்து மகிழ்ந்தவர். விடிய காலையிலே எழும்புகின்ற பொழுது பத்திரிகையோடு வருவார், 7ஆம் நாள் நிகழ்ச்சியோடு வருவார். அதிர்வு என்ற நிகழ்ச்சியூடாக முழு இலங்கையிலுமே அதிர்வை ஏற்படுத்திய ஒரு சிரேஷ்ட ஊடக ஜம்பவான் இர்ஃபான் அவர்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி, மிக்க நன்றி.